வெல்கம் டு நம்ம மேக்ஸ். நம்ம 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம்ப்பா. வாங்க செகண்ட் யூனிட்ல 2 பாயிண்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். இந்த 2 பாயிண்ட் எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம பார்த்துட்டோம். அது வந்து இன்ட்ரோ வீடியோ. இப்போ இந்த எக்ஸசைஸ்ல என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோமோ அதை ஃபுல்லா ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துட்டோம்ப்பா. வாங்க ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இப்போ ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1 இஸ் ஏ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி என்னன்றது இன்ட்ரோ வீடியோல ஏற்கனவே பார்த்துட்டோம். Then show that a plus b omega plus c omega square whole divided by b plus c omega plus a omega square plus a plus b omega plus c omega square divided by c plus a omega plus b omega square equal to -1 நம்ம ப்ரூவ் பண்ணோம். சரி வாங்க இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன் given என்ன கொடுத்துருக்காங்கப்பா, ஒமேகா is a cube root of unity. அப்ப என்னது ஒமேகா cube equal to 1. As the same way 1 plus omega squared equal to 0. That is implies omega plus omega squared equal to -1. இது வந்து நமக்கு தெரியும். ஏன்னா அவங்க வந்து ஒமேகா is a cube root of unity ன்னு கொடுத்ததுனால நம்ம இந்த ஃபார்முலா எழுதிட்டோம். சரி இப்போ என்ன நம்ம செய்யணும் அப்படின்னா LHS equal to RHS ன்னு கொண்டு வரணும். LHS என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. A plus B omega plus c omega squared whole divided by b plus c omega plus a omega squared plus a plus b omega plus c omega squared whole divided by c plus a omega plus b omega squared. இது கொடுத்திருக்காங்க. இல்ல நியூமரேட்டர் பாத்தீங்கன்னா a இருக்கு, இங்க a omega squared இருக்கு. அதனால நம்ம ஹோல என்ன செய்யறோம்னா நியூமரேட்டரை ஒமேகா ஸ்கொயரால மல்டிப்ளை பண்ணிடுறோம். இங்க பாத்தீங்கன்னா இங்க ஏ இருக்கு, இங்க ஏ ஒமேகா இருக்கு. அதனால ஹோல வந்து ஒமேகால மல்டிப்ளை பண்ணி நம்ம கேன்சல் பண்றதுக்கு வசதியா நம்ம செஞ்சுக்கிறோம். ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். வாங்க சொல்யூஷன் பார்க்கலாம். அப்ப நியூமரேட்டர் என்ன செய்யறோம், ஒமேகா ஸ்கொயரால மல்டிப்ளை பண்ணணும். அஸ் அ சேம் வே டினாமினேட்டர் என்ன செய்யணும், ஒமேகா ஸ்கொயரால மல்டிப்ளை பண்ணணும். சரி a plus b omega plus c omega squared whole divided by b plus c omega plus a omega squared plus இதை வந்து என்ன செய்ய போறோம், ஒமேகாவால மல்டிப்ளை பண்ண போறோம். அப்ப a plus b omega plus c omega squared whole divided by c plus a omega plus b omega squared into omega. சரி இப்ப நான் நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணிடுறேன்ப்பா. அப்ப என்ன வரும்னு பாருங்க, ஈக்குவல் டு போட்டுக்கணுங்க. a omega square plus b omega cube மல்டிப்ளை பண்ணா plus c omega power 4. இது வந்து அப்படியே வச்சுக்கலாம். நம்ம omega square first a b c அந்த ஆர்டர்ல எழுதிக்கலாம். a omega square plus b plus c omega plus இது அதே மாதிரி ஒமேகால மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்ப என்ன கிடைக்கும், a omega plus b omega square plus c omega cube whole divided by இங்க என்ன இருக்கு, ஒமேகா அப்படியே தான் இருக்கு. இது வந்து ஆர்டரா எழுதிக்கலாம். a omega plus b omega square plus c. சரி ஏற்கனவே என்ன கொடுத்திருக்காங்க, கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டின்னு கொடுத்திருக்காங்க. கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி என்ன தெரியும் நமக்கு, ஒமேகா கியூப் ஈக்குவல் டு 1 தெரியும். அப்போ ஒமேகா பவர் 4 என்னப்பா, ஒமேகா பவர் 4 ஈக்குவல் டு என்னது, ஒமேகா கியூப் இன்டு ஒமேகா தானே, which is equal to 1 into omega is equal to omega. அப்போ omega power 4 வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம், ஒமேகான்னு சொல்லி எழுதிக்கலாம். ஒமேகா கியூபுக்கு பதிலா 1 எழுதிக்கலாம். அப்ப அடுத்த ஸ்டெப் நமக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்க, a into omega square plus b plus c omega அப்படின்னு சொல்லி கிடைச்சிருமா, whole divided by omega into omega square into a omega square plus b plus c omega plus இது வந்து என்ன, இது அதே மாதிரி ஒமேகா கியூப்ஸ் ஈக்குவல் டு 1 ன்னு சொல்லி போட்டுடலாம். அப்ப என்னது a omega plus b omega square plus c whole divided by omega into a omega plus b omega square plus c. இப்போ இங்க பாத்தீங்கன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேமா இருக்கு. அப்ப கேன்சல் பண்ணிடலாம் இதையும். அதே மாதிரி இங்கே நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேமா இருக்கு, இதை கேன்சல் பண்ணிடலாம். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், 1 by omega square plus 1 by omega. கிராஸ் மல்டிபிள் பண்ணிடலாம். omega plus omega square whole divided by இது வந்து omega cube. omega cube நினைப்பா 1. அப்ப என்னது
omega plus omega square whole divided by 1 is equal to omega plus omega square. நமக்கு ஏற்கனவே தெரியும் omega plus omega square என்னது equal to -1. இது வந்து equation number 1 ன்னு வச்சுக்கலாம். நம்ம using 1 யூஸ் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு equal to -1. இதான் நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க equal to RHS. hence proved. இப்போ 2.8ல ஃபர்ஸ்ட் சம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ப்பா. வாங்க செகண்ட் சம் பார்க்கலாம். தேங்க்யூ.